Hello friends, welcome to my channel. Today 9th standard 2nd chapter Polynomials la exercise 2.4 la 5th sum பார்க்கலாம். Factorize பண்ண சொல்லிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு polynomial கொடுத்து அத வந்து factors நம்ம பிரிக்க போறோம். First sum பாருங்க. x cube minus 2x square minus x plus 2. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4th sumல வந்து பாத்தீங்கன்னா splitting middle term method வந்து யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து quadratic polynomialல யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா cubic இது வந்து பாத்தீங்கன்னா x cube கொடுத்திருக்காங்க minus 2x square minus x plus 2 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இது வந்து நம்ம ஃபேக்டரா பிரிச்சுக்கிறதுக்கு நம்ம வசதிக்கேற்ப அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போறோம் அந்த டேர்ம்ஸை ஈஸியா ஃபேக்டரா பிரிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதல இந்த சம்ல என்ன பண்ண போறோம்னா x cube இந்த minus x வந்து இங்க கொண்டு வந்துறோம் minus x இந்த 2x ஸ்கொயரை ரைட் சைடு போடுறோம் minus 2x square plus 2 அப்படினு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டும் வந்து ஒரு பேர் எடுத்துக்கலாம் x cube minus x யும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2x square plus 2 இந்த ரெண்டையும் ஒரு பேர் எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ரெண்டுலயே பாத்தீங்கன்னா காமனா x இருக்கு. சோ x வெளிய எடுத்துட்டா பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா x கியூப்ல வந்து x ஸ்கொயர்ட் இருக்கும் மைனஸ் x வெளிய எடுத்துட்டா -1 இருக்கும். ஓகேங்களா? இந்த பேர் முடிஞ்சது. அடுத்து இந்த பேர் -2x square plus 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸை வந்து மறந்துட கூடாது. சோ அந்த மைனஸ் சிம்பல் போட்டு 2x square plus 2ல ரெண்டுலயே காமனா இருக்குது 2 தான் காமனா இருக்கு. ஓகேங்களா? சோ 2 வெளிய எடுத்துட்டோம். வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள என்ன வரும் பிராக்கெட்ல x ஸ்கொயர் வரும். இந்த டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா -1 வரும். ஏனா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி மைனஸ் வெளிய எடுத்துறோம். -2 ன்னு வெச்சிருக்கோம். சோ மைனஸ் வந்துருச்சுனா பேலன்ஸ் -1 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க -2 * x ஸ்கொயர் -2x ஸ்கொயர் வந்துருச்சா -2 * -1 + 2. ஓகேங்களா? இப்போ ரெண்டுலயுமே காமனா வந்து x ஸ்கொயர் -1 அப்படிங்கற ஒரு ஃபேக்டர் இருக்கு. சோ அதை எடுத்துக்கிட்டோம். பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா x -2 இருக்கு. அதை ஒன்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? இதுலயே x ஸ்கொயர் -1 இருக்கு. இதுலயே x ஸ்கொயர் -1 இருக்கு. சோ ரெண்டுலயும் காமனா இருக்குறதுனால ஒன்னு எடுத்துட்டோம். அடுத்து பேலன்ஸ் வந்து இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு -2 இருக்கு. அப்ப x -2. இது ரெண்டு ஃபேக்டர் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபேக்டரையும் நம்ம இன்னும் ஈஸியா பிரிக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஒன்னு இருக்கும். அத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரிக்கலாம். அதாவது இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா x ஸ்கொயர் -1 a ஸ்கொயர் b ஸ்கொயர்ங்கற ஃபார்மட்ல இருக்கு. அதாவது x ஸ்கொயர் -1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். சோ நம்ம 1 ஸ்கொயர் எடுத்து எப்படி எழுதலாம் x + 1 x - 1. அது இந்த ஃபார்முலா a ஸ்கொயர் b ஸ்கொயர் = a + b * a - b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா நமக்கு ரெண்டு ஃபேக்டரா பிரிச்சுக்கலாம். சோ x ஸ்கொயர் -1 வந்து எப்படி பிரிச்சுக்கறோம்னா x + 1 * x - 1 ன்னு பிரிச்சிட்டோம். பேலன்ஸ் இங்க ஒரு ஃபேக்டர் இருக்கு x - 2 அதை எழுதிட்டோம். சோ இந்த மூணும் தான் வந்து இதோட ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் சம் பார்க்கலாம். x cube minus 3x square minus 9x minus 5. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம்ல வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம வசதிக்கேற்ப பிரிச்சாச்சு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த x ஸ்கொயரையும் x யும் நம்ம பிரிக்க போறோம். சரிங்களா? காமனா ஒரு டேர்மை வெளிய எடுக்கிற மாதிரி ஃபேக்டர்ஸ் பண்றதுக்காக பிரிக்க போறோம். அதாவது x ஸ்கொயர்ட் எப்படி பிரிக்கிறோம்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன -3. இந்த -3 எப்படி பிரிக்க போறோம்னா -4 + 1. ஓகேங்களா? இப்போ -4x ஸ்கொயர் + 1x ஸ்கொயர் போட்டாலும் நம்மளோட வேல்யூ என்னதான் -3x ஸ்கொயர். சோ அதனால இந்த மாதிரி பிரிச்சறோம். -3 வந்து -4 + 1 ன்னு பிரிச்சறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா -9. இந்த -9 எப்படி பிரிக்கிறோம்னா -4 -5 அப்படினு பிரிச்சுக்கிறோம். -4x -5x ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும் -9x கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த வேல்யூ மாறாம இந்த ரெண்டையும் நம்ம டேர்ம்ஸை பிரிச்சுக்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த 3x ஸ்கொயர் எப்படி பிரிச்சிட்டோம் +1x ஸ்கொயர் -4x ஸ்கொயர் ன்னு பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? அதே போல -9x -4x -5x ன்னு பிரிச்சிட்டோம். இந்த -5 அப்படியே வந்துரும். இந்த x கியூபும் அப்படியே வந்துரும். ஓகேங்களா? இப்போ பிரிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத ஒரு பேரா எடுத்துக்கலாம். அதே போல அடுத்த ரெண்டுமே இன்னொரு பேர், அடுத்தது இன்னொரு பேர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன காமனா இருக்குன்னா x ஸ்கொயர் காமனா இருக்கு. சோ x ஸ்கொயர் வெளிய எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்
இதில் வந்து எக்ஸ் இருக்கும், இதில் ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக வந்துச்சு, அப்போ 1 தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது மைனஸ் இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இதில் 4x² மைனஸ் 4x இருக்குது. ஸோ 4xஐ வெளியே எடுத்துட்டோம்னா இதில் வந்து எக்ஸ் இருக்கும், இதில் வந்து ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, மைனஸ் 4x வெளியே எடுத்துக்காட்டி ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது மைனஸ் இந்த 5x மைனஸ் 5ல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே 5 இருக்குது. ஸோ 5 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா, 5 வெளியே எடுக்கும்போது மைனஸ் 5 வந்துருச்சுன்னா ப்ளஸ் 1 தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டேர்ம்லேயுமே எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து வெளியே எடுத்து எழுதிட்டோம். காமனாக வெளியே எடுத்துகிட்டா மீதி பேலன்ஸ் இருக்கும் x² மைனஸ் 4x மைனஸ் 5 அப்படிங்கிற இன்னொரு பாலினாமியல் கிடைக்குது. ஓகேங்களா, இதை வந்து நம்ம ஆல்ரெடி 4th சம்மில் பார்த்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மை யூஸ் பண்ணி பிரிக்க போகிறோம். அதாவது ஃபேக்டரைஸ் த பாலினாமியல் x² மைனஸ் 4x மைனஸ் 5 பை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட். ஓகேங்களா, இப்போ அதை யூஸ் பண்ணி பிரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அது x² மைனஸ் 4x மைனஸ் 5, இதில் மிடில் டேர்ம் என்ன மைனஸ் 4. ஓகேங்களா, மைனஸ் 4. இப்போது ஃபஸ்ட்டு 2 டேர்மும் மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் 1 × மைனஸ் 5 மைனஸ் 5 இருக்குது. ஸோ இதோட வந்து ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 1 × மைனஸ் 5. ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே மைனஸ் 5 இருக்குது, அதாவது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 5 வரணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 4 வரணும். ஓகேங்களா, அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா என்ன கிடைக்கும், இங்கே மைனஸ் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, இப்போ மைனஸ் 5ஐயும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 4ங்கிற இந்த மிடில் டேர்ம் கிடச்சிரும். ஓகேங்களா, அதே போல் மைனஸ் 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 5 கிடச்சிரும். ஓகேங்களா, ப்ளஸ் பண்ணால் மிடில் டேர்ம் வரணும், மல்டிபிள் பண்ணால் இந்த லாஸ்ட் டேர்ம் வரணும். ஓகேங்களா, இப்போது இந்த மைனஸ் 4x எப்படி எழுதிக்க போகிறோம், x² ப்ளஸ் 1x மைனஸ் 5xன்னு பிரிச்சாச்சு. ஓகேங்களா, மைனஸ் 5. இப்போது இந்த ரெண்டும் ஒரு பேர், இந்த ரெண்டும் ஒரு பேர். இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும், இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும், இதில் எக்ஸ் வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து மைனஸ் இந்த 5x மைனஸ் 5ல் 5 தான் காமனாக இருக்குது. ஸோ 5 வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துகிட்டு என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும், இதில் ப்ளஸ் 1 இருக்குது. ஏன்னா மைனஸ் 5 ஃபுல்லாக வந்துருச்சு, அதனால் ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. இப்போது அது எழுதிட்டோம். பேலன்ஸ் என்ன ஃபேக்டர் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சம்மில் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் இந்த பாலினாமியல். ஓகேங்களா, இப்போது என்னாச்சுன்னா இந்த பாலினாமியலை வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மை யூஸ் பண்ணி 2 ஃபேக்டராக பிரிச்சுருக்குறோம். ஆல்ரெடி இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ஆன்சர் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 1, அப்புறம் இந்த 2 ஃபேக்டரையும் சேர்த்து எழுதணும், எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 3 ஃபேக்டர் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் பவர் க்யூ ப்ளஸ் 13x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 20. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த x² இந்த டேர்மையும் எக்ஸ் இருக்கிற டேர்மையும் நம்ம பிரித்து எழுத போகிறோம். ஓகேங்களா, இப்போ ப்ளஸ் 13x² எப்படி பிரிக்கிறோன்னா ப்ளஸ் 1 ப்ளஸ் 12, அதாவது ப்ளஸ் 1x² ப்ளஸ் 12x² ரெண்டும் ஆட் பண்ணால் 13x² கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ x³ ப்ளஸ் 1x² ப்ளஸ் 12x². ஓகே, அடுத்தது 32x எப்படி பிரிக்கிறோன்னா நமக்கு லாஸ்ட்டில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 20 இருக்குது. ஸோ 20 வர மாதிரி பிரிச்சுக்கலாம். அதாவது 20x ப்ளஸ் 12x அப்படின்னு பிரிச்சுட்டா நமக்கு வந்து காமனாக வந்து ஒரு ஃபேக்டர்ஸை வெளியெடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ 32 எப்படி பிரிக்கிறோன்னா ப்ளஸ் 12x ப்ளஸ் 20x ப்ளஸ் இந்த 20 எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது ஒவ்வொரு பேராக பிரிச்சிடலாம். இது ஒரு பேர், இது ஒரு பேர் x², அடுத்தது இது ஒன்று. ஓகேங்களா, இந்த 3 பேர் இருக்குது. இந்த 3 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2ல் வந்து பார்த்திங்கன்னா இதில் x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. ஸோ x² வந்து நம்ம காமனாக எடுத்துட்டா இதில் பேலன்ஸ் x இருக்கும், இதில் ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, அடுத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரில் வந்து இங்கே 12x இருக்குது, இங்கே 12x² இருக்குது. ஸோ 12xஐ காமன் எடுத்துக்கிறோம். 12x இன்ட்டு இதில் 12x வெளியில் வந்துருச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும், ப்ளஸ் 1. ஓகேங்களா, அடுத்தது ப்ளஸ் இதில் 20x இருக்குது, இதில் 20 இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக 20 இருக்குது. ஸோ அதனால் 20 வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இதில் வந்து எக்ஸ் இருக்கும், இதில் வந்து ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 3 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்லேயும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து காமனாக இருக்குது.
ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20. ஓகேங்களா? இப்போ எகைன் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஒரு பாலினாமியலை மட்டுமே ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடை யூஸ் பண்ணி பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் மிடில் டேர்ம் என்ன இருக்குது? ப்ளஸ் 12 இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் 12. இப்போது இது இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 × 20 20, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20. இதில் வந்து மிடில் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12. இப்போது இந்த ஃபஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்மு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 20யோட ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட் டேபிள் வந்து எழுதிட்டு போங்க. 1 × 20. செகண்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா 2 10s are 20. தேர்ட் டேபிளில் வராது. ஃபோர்த் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 4 × 5 வந்து 20 கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். அது எது வருது? இந்த டேர்ம் தான் கிடைக்குது. ஓகேங்களா? 2 10s are 20, ஆட் பண்ணால் 2 + 10 12 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த டேர்ம் தான் மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம இந்த 12x எப்படி பிரிச்சுக்கிறோம்னா 2x + 10x அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 10x + 20. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xல் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 10x + 20ல் காமனாக என்ன இருக்குது? 10 இருக்குது. ஸோ 10 வெளியே எடுத்துட்டோம்னா இதில் வந்து 10 வெளியே எடுத்துகிட்டா எக்ஸ் இருக்கும். இந்த 20ல் 10 வெளியே எடுத்துகிட்டா 2 இருக்கும். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 10 × x 10x, 10 × 2 20. ஓகேங்களா? கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ வந்து இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அந்த ஃபேக்டரை காமனாக வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 10 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 10. அதாவது இந்த பார்ட்டை மட்டும், அதாவது இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு இந்த டேர்மை வந்து எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 10. அப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 4th சம் பார்க்கலாம். டூ ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஸ்கொயரை வந்து பிரித்தாச்சு. எப்படின்னா -2 + 3ன்னு பிரிச்சிட்டோம். அதாவது 2வையும் 3யும் -2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். ஸோ +1 ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அதே போல் -2y எப்படி பிரிச்சிட்டோன்னா -3 + 1, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 1yயை வந்து எப்படி பிரிச்சிட்டோம்? -2 + 3ன்னு பிரிச்சிட்டோம். -2yயை வந்து -3y + 1y அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 2y cube -2y square + 3y square -3y + y - 1. ஓகேங்களா? இப்போது இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர் பிரிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது? 2y square. இதுலேயும் 2y square வரும், இதுலேயும் 2y square இருக்குது. ஸோ 2y square வெளியே எடுத்துட்டோம்னா இதில் வந்து நமக்கு பேலன்ஸ் y மட்டும் இருக்கும், -1. 2y square ஃபுல்லாக வெளியே வந்துச்சுன்னா -1 இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ரெண்டு இதில் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் -3y இருக்குது, இங்கே +3y square. அப்போ 3yயை வெளியே எடுத்துடலாம். ரெண்டுலேயுமே 3y இருக்குது. ஸோ 3y வெளியே எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட் டேர்மில் 3y வந்துச்சுன்னா பேலன்ஸ் விட்டு y மட்டும் இருக்கும். இந்த -3yயில் வந்து +3y வந்துச்சுன்னா -1 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது y - 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக 1 தான் இருக்குது. 1 வெளியே எடுத்துட்டால் y - 1 இருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா y - 1 வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது? 2y square + 3y + 1. ஓகேங்களா? மறுபடியும் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கிடச்சிருக்கு. இதை வந்து அகைன் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா மிடில் டேர்ம் என்னது? நமக்கு 3. ஓகேங்களா? 3 இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 × 1 2. ஓகேங்களா? இப்போ டேபிள்ஸ் எழுதிக்கலாம். 1 × 2 ஃபஸ்ட் டேபிளே நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா 1 × 2 2, 1 + 2 வந்து நமக்கு என்ன கிடைக்குது? மிடில் டேர்ம் 3 கிடச்சிடுது. ஓகேங்களா? ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் கிடைக்கணும். மல்டிபிள் பண்ணால் இந்த லாஸ்ட் டேர்ம், அதாவது a × c வேல்யூ கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ 2y square + 1y + 2y. இந்த 3y எப்படி பிரிச்சிட்டோம்? +1y + 2yன்னு பிரிச்சிட்டோம். +1. ஓகேங்களா? அப்போது இது ஒரு பேர், இது ஒரு பேர்.
இப்போ இந்த ரெண்டில் இருந்தும் y தான் காமனாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு y தான் இருக்குது, இங்கே 2y². ஸோ ரெண்டுலேயுமே காமனாக y தான் இருக்குது. ஒய்யை வெளியே எடுக்கும்போது நமக்கு இங்கே என்ன இருக்கும், 2y இருக்கும் ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக 1 தான் இருக்குது. ஸோ 1 வெளியே எடுத்துகிட்டா 2y + 1 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே 2y + 1 2y + 1. ஸோ அது காமனாக எழுதிட்டோம். பேலன்ஸ் வந்து y + 1. இது ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 ஃபேக்டர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு y - 1ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ y - 1, அப்புறம் இங்கே கிடச்சிருக்கிற புதுசாக கிடச்சிருக்கிற 2 ஃபேக்டர்ஸ் y + 1 2y + 1. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.